இங்கே இப்போ இருக்கிற எல்லா யூத்தும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இலவசத்தெல்லாம் வந்து சும்மா வந்து இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் தான் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. சோஷியல் மீடியா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எல்லாம் கிளவரா தான் இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. அந்த 1% ஏன் சொல்கிறேன்னா, ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருக்காங்க இல்லையா? அவங்க ஓட்டுலாம் வந்து நான் எதுவும் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குவார்ட்டர் கோழி பிரியாணி 1% போயிடுவாங்க. 99% மட்டும் கண்டிப்பாக விஜய் தான் வருவார். புதுசாக ஒருத்தர் வராரு அப்படின்னும் போது நம்ம வந்து இடம் விடணும். சரிங்களா? பரம்பரையாக இருக்கிற ஒருத்தர், அவர் நான் சொல்ல விரும்பலை. இன்னொருத்தவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க, அவங்க போயிட்டாங்க. இல்லை ஃபேக்டாக பேசணும்னு வச்சுங்களேன், இப்போ இந்த ஐஸ்கிரீம் வந்து இங்கே இருக்க கூட்டம் வந்து காசு கொடுத்து உள்ள இருக்குது. ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், இங்கே ஒரு டிராஃபிக் ஜாமே ஆகிடும். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி தான் கூட்டம் வந்து வருதுன்றனால இவங்க தான் அப்படின்லாம் கிடையாது. அவங்க கூட்டத்துக்கு மாநாடுக்கு செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ காசு கொடுக்குறாங்க, காசு கொடுத்து நடிக்க வைக்கிறாங்க, அவங்கவுங்க பாலிடிக்ஸ் அதெல்லாம் நிறைய நடக்குது. பாலிடிக்ஸ்லாம் நான் பேச விரும்பலை. பட் டு பி ஃப்ராங்க் என்னென்னா, விஜய்க்கு வந்து தானாக சேர்ந்த கூட்டம் தான் அவர் சொல்கிற மாதிரி. அவர் மக்களை சந்திக்க பெருசா வர்றதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு விஜய் மேல. இப்போ லைவ் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ விஜய் விட்டுருங்க. ஏன் நீங்கள் விஜய்னு சொல்கிறீங்க? யாரோ ஒரு செலிபிரிட்டி இங்கே வந்து நின்னாலே இந்த இடத்துல ஒரு க்ரௌடு வருமா? அவருக்கு ஏதாவது ஒரு ஆச்சுன்னா பப்ளிக்கு யாரும் சொல்ல முடியாதுல்ல. ஏதாவது ஒரு அட்டாக் வரலாம், அப்படி அவங்க மேலே ஃபேன்ஸாகவும் இருக்கட்டும், இல்லை எதிரிங்களாகவும் இருக்கட்டும். ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் குற்றச்சாட்டு இருக்கும். போலீஸையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி, அதாவது மேன் பவர் அவ்வளோ கொடுக்கல, லிமிட்டட் தான் இருக்கும். டக்குன்னு ஆவடி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி ஒரு வேனை வர வச்சு பாதுகாப்பு கொடுத்தா தான் அவங்களால சமாளிக்க முடியும் இந்த இடத்துல. ஸோ ப்ரீ பிளான்டாக வைக்கணும். ஒரு மாநாடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த இடத்துல வைக்க போகிறோன்னா ப்ராப்பராக அந்த இடத்துல வந்து தடை போட்டு அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் பண்ண தான் மக்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க, அவங்களும் பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போ இந்த தொகுதியில் ஏதாவது குறைகள் இருக்கா? மாற்றணும் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு? மாற்றணும்னா இங்கே பார்க் ஒன்று டிஎம்கே பண்ணியிருக்காங்க, நல்ல விஷயந்தான். என்னோட கேள்வி ஒன்றே என்னென்னா, ஏன் எலெக்ஷன் டைமில் மட்டும் பண்ணுறீங்க? அப்பப்போ பண்ணியிருந்தால் நல்லா தானே இருக்கும். இப்போ தான் இந்த குப்பை வண்டிலாம் அங்கங்கே வந்து சின்ன சின்ன வண்டிலாம் வருது. இந்த ஒரு வருஷமாக, ஐ மீன் ஒரு 6 மாதமாக தான் நான் பார்க்குறேன். ஏன் இந்த எலெக்ஷன் முடிகிற டைமில் ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணலாமே. ஃபண்ட்ஸ் தான் அலோகேட் பண்ணியிருக்கீங்களே. ஆல்ரெடி வேர்ல்டு பேங்க்கில் கடன்லாம் வாங்கிட்டீங்க. இப்போ மட்டும் எங்கேருந்து வருது பணம்? இப்போ சடனாக 5000 கொடுத்தாரு, எது கொடுத்தாருன்னு தெரியல. எப்படி வந்தது பணம்? யார் வீட்டு பணம்? மக்கள் அவங்க தான் கேட்டுக்கணும்.